நாங்கள் விடுதலை பாகம் 2 வந்து பிக் பாஸ் சீட்டுக்குள்ள உட்காந்து பார்த்தோம். அப்போ எங்களுக்கு படம் பார்க்குறதுங்கிறது ரொம்ப அரிதினும் அரிதானதாக இருந்துச்சு. ஒரு படத்தோட ஹீரோ அப்படியே சட்டையை கட்டிட்டு ஒரு பேர் பாடியில் ஒரு சிக்ஸ் பேக்ஸ்லாம் ட்ரை பண்ணணும், அல்லது ஒரு ஷோல்டர் ஆர்ம்ஸ் அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப அசால்ட்டாக அது ஒரு கெத்தாக நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். நான் விஷயம்லாம் பேசிட்டு இருந்தோம். ஒரு ஹீரோ பேர் பாடியோட இவ்வளோ கேஷுவலாக அதை கெத்தாக கட்டினா சேதம் தாண்டாங்கிற நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் ஒன்று. இப்போ நீங்கள் இதை கேரி பண்ணுறது இருக்குல்ல, ஒரு நம்ம மேலே இருக்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குல்ல. இப்போ ரஜினி சாரை சொல்லுவாங்க, அவர் வந்து ஹீரோனா அப்படி தான் இருக்கணுங்கிறலாம் உடைச்சாரு. டேலண்ட் இருந்தால் போதும், அவன் தான் ஹீரோ அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ள உச்சத்தில் இருக்கிறத நிறைய இடங்களை நாங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தோம். அதுக்கு என்ன காரணம்? அந்த கதாபாத்திரோட தன்மை தான் நினைக்கிறேன். நீங்கள் அதை தான் கேரி பண்ண போகிறீங்களுடைய ஃபிசிக்கல். முதல்ல உடம்பு வந்து ஃபிட்டாக இருக்கணும். அது அதுக்கு தேவைக்கு இல்லை, கதாபாத்திரத்துக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை உங்களுக்கு அது அந்த கதாபாத்திரத்தில் ஒத்து வரலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 1000 கேள்வி வரும். அப்புறம் அது வடிவமைக்கப்பட்டது கூட ஒத்து வரலன்னா உங்களுக்கு 1000 கேள்வி வரும். விக்ரமில் இருந்தாலும் சரி, விடுதலை இருந்தாலும் சரி, அதோட கதாபாத்திரத்தின் தன்மையோடு உங்களுக்கு ஒத்து வரதுனால உங்களுக்கு அது போயிடுது. நானும் அது பின்னாடி தான் நானும் இருக்கிறேன். அதனால் அதை நம்பி தான் இருக்கிறேன். அந்த கேரக்டர் அப்படி இருக்குது. அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்களாம் விட்டுட்டு எங்கெங்கேயோ சுற்றிட்டு இருக்காங்க. அவனுக்கு சோறு தண்ணிலாம் ஒழுங்காக கிடைக்காது. கிடைக்கிறத வச்சு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒருத்தங்க. முன்ன பின்ன தான் இருப்பாங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது. அது அவ்வளோதான், அதுக்குள்ளே இருக்கிற அதோட சென்ஸான ஒளி. விக்ரம் பொறுத்த வரைக்கும் அது அவன் ஒரு ட்ரக் அடிக்ட் அவனுக்கு. அப்படியே அதனால் அவனுக்கு வேறு எதுவும் தெரியாது. அவனா ட்ரக் அடிச்சுக்கலாம். அவனே சொல்லியிருப்பாங்க, விட்டு அவனே ஒரு 4-5 வருஷத்தில் செத்துருவான் இருப்பாங்க. அவனுக்கு அவ்வளோதான். ஃபகத் ஃபாசில் பேசும்போது இருக்கும், அது அவள் ட்ரக் எடுத்துக்கிறாங்க. அதில் ஒர்க் பண்ணும்போது என்னோடய ஆக்டிங் கோச் பூஜா இருந்தாங்க. அவங்க தான் அதை பற்றின ரிசர்ச் பண்ணிட்டு ஷோல்டர் இறங்கி போன்லாம் தேஞ்சிட்டு வரும், ஷோல்டர் இப்படி இறங்கி விட்டுனாங்க. அதனால் அந்த பாடியில் இங்கே வச்சு பண்ணது உங்களுக்கு அது இப்படி இருக்கும் அவங்களோடது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் அதை அந்த கேரக்டர் என்னவா அது கேரக்டர் மேலே இருக்க வைக்கிற நம்பிக்கையும் அது ப்ரெசென்ட் பண்ணுற நம்பிக்கையிலையும் மற்ற எதுவும் தெரியாதுன்னு தான். அந்த அப்புறம் இன்னொன்று வந்து எப்பயுமே ஆரோக்கியமாக ஃபிட்டாக இருக்கிறதுங்க தனி, அதையும் இதையும் கம்பேர் பண்ணக்கூடாது, ஒத்துக்கூடாது.